கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து இருக்கிறார். சங்கீதம் 139 அதிகாரம் 13 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீர் என் உள்ளந்தீரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நம்ம கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் நம்ம காப்பாற்றின தேவனா இருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நான் எடுக்கிற எந்த சூழ்நிலை எந்த முடிவு எடுத்தாலுமே இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர், அவரோட கையில என் இருதயம் இருக்குது அப்படின்னு. அப்போ கர்த்தர் நம்ம என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, ஒரு விஷயத்துல எந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும், எந்த விஷயத்த அவர்கிட்ட கேட்டு நம்ம செய்யணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் நேர்த்தியா சொல்லி கொடுத்த தேவனா இருக்கிறாரு. ஏன்னா அவர் உள்ளந்தெரிவு கை கொண்டு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணாலுமே அவருக்கு தெரியும். மனுஷனுக்கு முன்பாக நம்ம மறைக்கலாம், மனுஷனுக்கு முன்பாக சிரிச்சு நம்ம பேசலாம் தவிர, ஆனா அவன் இருதயத்துல இருக்கிறத மனுஷன் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் இருதயத்தை அறிந்தவர். மனுஷங்கிட்ட பேசுறவங்க நம்ம கர்த்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம போலியா வாழ முடியாது. ஏன்னா இருதயத்தை அவர் கை கொண்டு இருக்கிறார், எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம தாழ்ந்து போயிட்டோம் என்றால் கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. எதுவுமே சுயநலமா யோசிக்காம உள்ளந்தீங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் கை கொண்டு இருக்கிறாரு. நேர்த்தியான நேரத்துல ஏற்றதை செய்வாரு. என் கர்ப்பத்துல அவர் கர்த்தர் எனக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்லி விசுவாசமா இருக்கணும். கர்த்தர் நம்மளோட இருந்தது காரணம் என்னன்னா, அவர் நம்ம மேல வைத்த அன்பு. உள்ளந்தீங்களை கை கொண்டு இருக்கிறாரு, அவரை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆமென்.